சுத்தம் செஞ்சா அலர்ஜி ஆகுதா? படுக்கை அறை முதல் சமையலறை வரை வீட்டை இப்படி சுத்தம் செஞ்சு பாருங்க, அலர்ஜியே ஏற்படாது. வீட்டின் அழகே அதன் தோற்றம்தான். அந்த தோற்றத்தை வீட்டில் ஆங்காங்கே காணப்படும் ஒட்டடைதான் கேவலமாக மாற்றும். அதை தவிர்க்க என்னென்ன செய்யலாம்? வீட்டை நன்றாக பராமரிப்பது அழகுக்காக மட்டுமின்றி சுகாதாரமானதும் கூட. வீடு சுத்தமாக இருப்பது உடல் நலத்திற்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல மனதில் நேர்மறை ஆற்றல் உருவாகவும் உதவும். ஆனால் வீட்டை சுத்தமாக வைப்பது சவாலான காரியம். வீட்டை சுத்தம் செய்யும் போது அதிக சவாலாக மாறுவது ஒட்டடைதான். ஜன்னல்கள், கதவுகள், வீட்டின் இடுக்குகள், வீட்டின் மூலைகள், ஃபேன் என வீட்டின் பல பகுதியில் ஒட்டடை வரும். அதனை தவிர்க்க நினைத்தாலும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். வீட்டை கீழே சுத்தம் செய்துவிட்டு மேலே படர்ந்துள்ள ஒட்டடையை சுத்தம் செய்யாமல் விட்டால் வீடு அலங்கோலமாகத்தான் இருக்கும். ஒட்டடை வராமல் எப்படி தடுக்கலாம்? என்ன செய்தால் அது திரும்ப வராது? அப்படி ஒட்டடை அடிக்கும் போது அலர்ச்சி ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்றால் இதனை செய்யுங்கள். வீட்டில் ஒட்டடை வராமல் தடுக்க முதலில் அதனை சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்த இடத்தில் வினிகர் பயன்படுத்த வேண்டும். வினிகர் ஒட்டடையை வராமல் தடுக்கும். 1:1 விகிதத்தில் என்ற அளவில் தண்ணீர் மற்றும் வினிகர் கலந்து கொள்ளுங்கள். இதனை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஒட்டடை வரக்கூடிய இடத்தில் ஸ்ப்ரே செய்ய வேண்டும். இதனால் சில நாட்கள் வரை ஒட்டடை வராமல் இருக்கும். மீண்டும் சில நாட்கள் கழித்து வீட்டை சுத்தம் செய்து மீண்டும் ஸ்ப்ரே செய்தால் சிலந்தி வலை உருவாகாது. தைல மரம் என சொல்லப்படும் யூக்கலிப்டஸ் வீட்டில் பூச்சிகளை அனுமதிக்காது. ஏனெனில் அதன் வாசனை பூச்சிகளுக்கு பிடிக்காது. ஒட்டடைக்கு காரணமான சிலந்திகளை ஒழித்து கட்ட பெப்பர்மின்ட் ஆயில் பயன்படுத்தலாம். இதன் வீரியமான வாசனை சிலந்தி போன்ற பூச்சிகளை வீட்டிலிருந்து நீக்க உதவும். இதனை வீடு வாசனையாக இருக்கவும் பயன்படுத்தலாம். இது தவிர டீ ட்ரீ, லாவெண்டர், ரோஸ், பட்டை போன்றவற்றின் எண்ணெயையும் பயன்படுத்தலாம். இதனை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். சிட்ரஸ் பழங்களில் இருந்து எழும் வாசனையை சிலந்திகள் விரும்பாது. அதனால் சிட்ரஸ் பழங்களின் தோலை ஜன்னல்கள், கதவுகள், புத்தக அலமாரிகளில் நன்கு தேய்த்து விடுங்கள். வீட்டை சுத்தம் செய்யும் போது எலுமிச்சை வாசனையுள்ள பொருட்களால் சுத்தம் செய்யுங்கள். சிட்ரோனெல்லா மெழுகுவர்த்திகளை வீட்டிற்குள்ளும் வெளியிலேயும் எரிய விடுங்கள். பூண்டு வாசனைக்கு பூச்சிகள் வராது என்பார்கள். ஏனெனில் அதன் வாசனை வீரியமானது. கிராம்புக்கு பூச்சிகளை விரட்டும் திறனுண்டு. முழு கிராம்பு அல்லது நொறுக்கிய கிராம்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து ஸ்ப்ரே பாட்டிலில் நிரப்பிக்கொள்ளுங்கள். இதனை வீட்டின் மூலைகளில், ஜன்னல்களில் ஸ்ப்ரே செய்யுங்கள். இதனால் பூச்சிகள் ஒழியும். ஏனெனில் உணவு இருக்கும் இடத்தில்தான் சிலந்திகள் இருக்கும். அதனால் அனாவசியமான நேரங்களில் விளக்குகளை அணைத்து விடுங்கள். பூச்சிகள் ஒளிந்தால் சிலந்திகளும் ஒளிந்துவிடும். ஒட்டடையும் அண்டாது. நீங்கள் 4 ஸ்ப்ரே செய்தாலும் வீட்டை சுத்தமாக பராமரித்தால்தான் ஒட்டடை வராமல் தடுக்க முடியும். அப்படி செய்யாவிட்டால் மீண்டும் மீண்டும் ஒட்டடை வர வாய்ப்புள்ளது. மேலே சொன்ன விஷயங்களை பின்பற்றுவதுடன் மாதத்தில் ஒருமுறை வீட்டை முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும். வீடு சுத்தமாக இருந்தால் வாழ்வில் பாதி பிரச்சனைகள் அதுவே தீர்ந்துவிடும். இதுபோன்ற சின்ன விஷயங்கள் செய்தாலே நமக்கு அலர்ஜி ஏற்படாது, உடலுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.